ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ போடுறேன். ரெகுலராக போட முடியலை என்னோட ஹெல்த் இஷ்யூனால. அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மே மந்த்து எனக்கு கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. என்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, டைஃபாய்ட் ஃபீவர்னு ஹாஸ்பிட்டலில் ஒரு 20 நாள் பக்கம் அட்மிட் பண்ணியிருந்தோம். இப்போ சரியாயிட்டு அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி வரும்போது கரெக்டாக அவங்களுக்கு பர்த்டே வந்துருச்சு. சரி கோயிலுக்கு போகலான்னு மார்னிங்கே கிளம்பி கோயிலுக்கு போயிருந்தோம். மே 26 குரு பெயர்ச்சி எங்களுக்கு தெரியாது. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். போயிட்டு பூஜையை அட்டன் பண்ணிட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே எங்கேயாச்சும் போகலான்னு சொன்னாங்க. சரி சரவணா ஸ்டோருக்கு போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னோட தம்பியும் வந்திருந்தான். எங்களுக்கு அவன் வருவான்னு தெரியாது. திடீர்னு சர்ப்ரைஸாக வந்திருந்தான். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனதுமே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு தான் ஷாப்பிங் ஆரம்பித்தோம். நான் மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிகமாக போன பிளேஸ்னா அது சரவணா ஸ்டோரும் தெப்பக்குளமும் தான். எனக்கு ஷாப்பிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அங்கே போனாலே ஒவ்வொரு திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இது எப்படி என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பார்த்து வாங்குறதுக்கே எனக்கு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரியே இருக்கும். எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு இந்த என்ட்ரன்ஸ்லேயே கொரிலா காஸ்டியூம் போட்டு நிற்பாங்க. அவங்க கிட்ட போய் சர்விக்குட்டியும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரி போகிறதுக்கு முன்னாடி ஈவினிங் ஸ்நாக்ஸையும் முடிச்சுட்டு போயிடலான்னு ஃபுட் கோர்ட்டு போயிட்டோம். சரவணா ஸ்டோர் வரப்பெல்லாம் இங்கே வந்து ஸ்நாக்ஸு ஃபுட்டு எதுவுமே சாப்பிடாம போக மாட்டோம். ஏன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ப்ரைஸும் ரொம்பவே சீப்பாக இருக்கும். சர்விக்குட்டி டோனட் வேணும்னு கேட்டான். அவனுக்காக டோனட் வாங்கிட்டு எங்களுக்காக வடை பஜ்ஜி ஜூஸ்ன்னு வாங்கிக்கிட்டோம். கூடவே இந்த சோளப்பூரி அப்போ தான் பொரிச்சிட்டு இருந்தாங்க. சரின்னு அதுலேயும் ஒன்று வாங்கிட்டோம். எல்லாம் வாங்கிட்டு வந்து கீழே உட்காந்து பொறுமையாக கதை பேசிட்டே சாப்பிட்டோம். இப்போ மே மந்த்னால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. போயிருந்தது டியூஸ்டே. எப்போவுமே டியூஸ்டே இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. குழந்தைங்களுக்கு ஹாலிடேங்கிறதுனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. இங்கே போனாலே ப்ளஸ் என்னன்னா நம்ம வாங்கக்கூடிய எல்லா திங்ஸுமே வாங்கிக்கலாம். கூடவே குழந்தைங்களையுமே விளையாட விடலாம். நல்லா சாப்பிட்டு திருப்தியாக வீட்டுக்கு வரலாம். எனக்கு தெரிஞ்சு மதுரையில் இருக்கிற இந்த சரவணா ஸ்டோரில் என்ன ஸ்பெஷல்னா யார் என்னென்னலாம் பார்க்கறது இல்லை. ஃபுட் கோர்ட்டில் நம்ம என்ன ஃபுட்டு வாங்கினாலும் அதை வாங்கிட்டு வந்து கீழே உட்காந்து பொறுமையாக சாப்பிட்லாம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம மட்டும் இல்லை, இங்கே வரவங்க எல்லாருமே அப்படிதான் கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. அதை பார்க்கவும் அழகாக இருக்கும். எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு ட்ரிப் பிளான் பண்ணோம்னா அது நடக்காமல் போகும்போது இந்த மாதிரி கூட ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் ஒன் டே ஃபுல்லாக இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். காலையில் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பூஜை முடிகிறதுக்கு ஒரு 12 o'clock ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கிளம்பி தான் இங்கே வந்தோம். வந்ததுமே லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்ப மாம்பழமும் பலாப்பழமும் சரவணா ஸ்டோர் வெளியே வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு சொன்னேன். அவன் ஃபர்ஸ்ட் ஆளாக எடுத்துட்டு போய் உட்காந்துருக்கான் பாருங்க. யாருக்கு பர்த்டேயோ அவங்களுக்கு தான் கிஃப்ட் கொடுப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போய் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. கொஞ்ச நாளாவே கொஞ்சம் பிக் சைஸ்ல இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். அதை போய் சர்ப்ரைஸா எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. டிராவல் பண்ணும்போது சர்விக்குட்டியோட திங்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பேக் வேணும்னு கேட்டுட்டே இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு பேக் வச்சிருந்தேன். சர்விக்குட்டி பிறந்த டைம்ல வாங்கினது. இப்போ அது கிழிஞ்சு போச்சு. அதனால இப்போ ஒன்று வாங்கணும்னு பிளான் வச்சிருந்தேன். என் ஹஸ்பண்டே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த பேக்கோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த பேக் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். பேக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1226 வந்திருந்து. என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் இதை பத்திரமா வச்சுக்கணும். என்னோட ஹஸ்பண்ட் அவங்களுக்காக பெண்ணு தேவைப்படுதுன்னு பெண்ணு வாங்கிக்கிட்டாங்க. கூடவே இந்த பர்ஸ் நான் தான் வாங்கி பர்த்டேக்கு சர்ப்ரைஸா ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க கிட்டே காசு வாங்கி அவங்களுக்கே கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது நான் தான். பர்ஸ் கிழிஞ்சிருச்சு, அதனால ஒரு புது பர்ஸ் வாங்கியாச்சு. கூடவே எனக்கும் ஷர்வி குட்டிக்கும் ரஃபீஸுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். ஷர்வி குட்டிக்கு ரஃபீஸுக்கு போடுறதுக்கு டிஷர்ட் நிறைய இருக்கு. ட்ரௌசர் தான் எல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னு ஒரு 3 ட்ரௌசர் வாங்கியிருந்தேன். ஒரு ட்ரௌசரோட பிரைஸ் 107 வந்திருந்து. குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் ஒயிட் கலர் கர்ச்சீஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்காக ஒரு செட்டா வாங்கியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸும் சர்வி குட்டிக்கு ரஃபீஸுக்கு போறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். 2 டிஷர்ட் 2 ட்ரௌசர் செட்டா வந்துடும். டிஷர்ட்ல ஒன்ல ஸ்லீவ்லெஸ்ஸா வந்துடும். இந்த சம்மருக்கு இவனுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி செட்ல ஒரு 2 கலர் வச்சிருக்கேன். இப்போ இந்த கிரீன் கலர் இல்லைன்னு அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு டிஷர்ட் ஷார்ட் டாப்பு கூட போடுறதுக்காக 2 ஃபேண்ட் வாங்கியிருந்தேன். இது 3/4 ஃபேண்ட் தான். இது பலாசோ ஃபேன்ல 3/4 ஃபேண்ட் தான். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு 3/4 ஃபேண்ட் ரொம்பவே பிடிக்கும். இதோட பிரைஸ் 319 வந்திருந்து. நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. இதுக்காக வாங்கிட்டு வந்ததெல்லாம் வீடியோல காட்டுறேன்னா நியர்பை யாராச்சும் இருந்தீங்கன்னா போய் பாருங்க. இப்போ கலெக்ஷன் நிறைய இருக்கு. பிரைஸும் கம்மியா தான் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. மைக்ரோ ஃபைபர் கிளாத்ல அவனுக்கு ஒரு டவலும் என்னோட தங்கச்சிக்காக ஒரு ஃபேஸ் டவலும் வாங்கிட்டேன். எதையுமே எடுத்து வீடியோல காட்ட விட மாட்டேங்கிறான். எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா இது எனக்கு என்கிட்ட கொடுமான்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கான் பாருங்க.
குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன்னால நிறையவே திங்ஸ் போட்டிருந்தாங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸ், இந்த வாட்டர் பாட்டில்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கலர் கலராக க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. நான் இந்த வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிட்டேன். இது 99 ருபீஸ் தான். 2 பாட்டில்ஸ் வரும். ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சுன்னு என்னோட ஹஸ்பண்டுக்கு 2 ஷர்ட் வாங்கிட்டோம். கூடவே எனக்கு இந்த செப்பல் வாங்கிக்கிட்டேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. பேக் பெயின் இருக்கு, கூடவே கால் வலியும் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியாது. இது ரப்பர் கிளாத் தான், சாஃப்டாக இருந்ததுனால இந்த செப்பலும் வாங்கிக்கிட்டேன். இது 507 ரூபா வந்துருந்து. நமக்கு கூட ஸ்லிப்பர் பார்த்து வாங்கிடலாம். இந்த ஷர்வி குட்டிக்கு பார்த்து வாங்குறதுக்கு தான் எனக்கு ரொம்பவே டைம் ஆயிருச்சு. இந்த டிசைனில் ஷர்வி குட்டிக்கு இது வரைக்கும் செப்பல் வாங்கலை. சரின்னு இதையும் வாங்கிட்டேன். இது 417 ரூபா வந்துச்சு. ஷர்வி குட்டியோட ஸ்லிப்பரும் என்னோட ஸ்லிப்பரும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஷர்வி குட்டி விளையாடுறதுக்காக இந்த ரிங் கேட்டிருந்தான், அதுவுமே வாங்கி கொடுத்துட்டேன். சரி கொஞ்ச நேரமாவது ஃபோன் பார்க்காம விளையாடுவானுங்கிற ஒரு சந்தோஷத்துல தான். அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் டிஷர்ட்டும் ஷர்ட்டும் கிளாத்து நல்லா இருந்துச்சு, அதுலேயும் வாங்கிக்கிட்டாங்க. ஆளுக்கு 2 டிஷர்ட்டும் 2 ஷர்ட்டும் வாங்கியிருந்தாங்க. அவ்வளோதான். எங்களோட குட்டி ஷாப்பிங்கில் நாங்கள் வாங்கின திங்ஸ் இவ்வளோதான். நாங்கள் வாங்கின திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 5000க்கு வாங்கினதுனால ஃப்ரீயாக அந்த கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த பேட்டை வச்சு சர்வி குட்டி ஒரே விளையாட்டு தான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபேமிலியாக வெளியே போய் எங்களுக்கு பிடிச்ச ஒரு சில திங்ஸ் வாங்கினது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பர்த்டேவை பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சு நம்மளே ஹாப்பி ஆகிக்க வேண்டியதான். இந்த டே எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வீடியோ பார்க்கறதுக்கு பிந்துஜா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. திரும்பவும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.